சரியாகாத பைத்தியம் கிடையாது, சரியான பைத்தியம், சரி ஆகாத பைத்தியம். பேச முடியல, கத்தி கத்தி ப்ரோ. சாட்டையா லிஸ்ட்ல இல்ல ப்ரோ, அவரெல்லாம் லூசு ப்ரோ. அவரு விஜய் சாட்டையா கொடுத்தீங்கன்னா அவரே எடுத்து சாட்டையை வச்சு அடிச்சுக்குவாரு ப்ரோ. அது ஒரு பைத்தியம் ப்ரோ. விஜய் பேசுவோம் ப்ரோ, பைத்தியம் தான் ப்ரோ. எங்களுக்கு நான் பேசுனதையே தற்கூரின்னு சொல்லுவான், ஆனா அவன் தான் முதல் தற்கூரி அவன் தான். ஏன்னா எங்க தலைவனை பத்தி பேச அவனுக்கு தகுதியே கிடையாது. சீட்டு நிற்பேன்னு சொன்னாலா, நிற்பேன்னு சொன்னால நின்று கிளம்புல, பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல நின்று கிளம்புல, சரியான ஆம்பளா? ரொம்ப பிடிக்கும் சொல்லு. ரொம்ப பிடிக்கும் சொல்லு. விஜய் என்ன சொல்லு. டேய் ட்ரம் சொல்லு. சூப்பரா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து எனக்கு 70 வயசு ஆகுது. நான் இப்ப விஜய் கட்சியில சேர்ந்திருக்கேன். இவ்வளவு நாள் நான் அதிமுக தான், அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். வேற எதுக்கு நான் ஓட்டு போட்டதில்லை. போன வாட்டி நான் எல்லாம் செல்லாத ஓட்டா போட்டேன். இந்த வாட்டி நான் மொத்தம் விஜய்க்கு தான். என் புள்ள நிக்கிறா, என் புள்ள விஜய் தான் வின் பண்ணுவாரு. எந்த சந்தேகமும் கிடையாது. விஜய் எங்கள் ஓட்டு விஜய்க்கு. விசில் சின்னத்தில் அங்க சரியான இது கிடையாது. அம்மா இருந்தாங்க, அம்மா போயிட்டாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால நான் விஜய் இதுக்கு மாறிட்டேன். அதுல உறுப்பினரா சேர்ந்திருக்கேன். கண்டிப்பா ஆகாரு. அவர் தான் முதலமைச்சர். சந்தேகமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அப்படியே சினிமாவில் எப்படி பார்க்குறோமோ அப்படியே இருந்தார். மாஸ்டர் படம் கேட்டப்ப சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி நம்ம தான், கன்ஃபார்மாக நம்ம தான். நல்ல விஷயம் தான், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். 2026 நம்ம தான். கண்டிப்பா ஜெயிப்பாரு. இந்த கூட்டத்தை பார்த்து ஜெயிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இப்பதான் பார்த்தேன். சொல்லவே முடியாது. எப்படி இருந்தது சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஃபீல். மனுஷன் பொம்மை மறைக்கிறாரு. ஐயோ, அவர் நேரில் பார்ப்போம், சத்தியமா நினச்சு பார்க்கல. வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அவரை. பொலிட்டிக்கல் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய்? என்ன தளபதி பொலிட்டிக்கல் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே தானே. பின்னாடி முன்னாடி மதுரை மாநாட்டில் போனேன். இது செகண்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதியை பார்த்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பயே நாங்கள் சேமா தான் பார்க்குறோம் அவரை. பொலிட்டிக்கல் வரணும் தான் ப்ரோ நினைக்கிறோம் ப்ரோ. எந்த ஒரு கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா 200 30 200 கோட்ரு இந்த மாதிரி பிரியாணி கொடுத்து நிற்க வைப்பாங்க. சின்ன பசங்களாம் அன்னைக்கு பார்க்குறேன் 200 கொடுத்து நிற்க வச்சிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஒத்தருவா இல்லாமல் ஒரே ஒரு தலைவனை மட்டும் எதிர்பார்த்து வர கூட்டம்னா டிவி கேக்கு மட்டும்தான் வரும். அதே மாதிரி விஜய் சிஎம் ஆகிடுவாரா ஆக மாட்டாரு அப்படின்லாம் நிறைய பேர் லூஸ்தரமா உட்காந்து பேசிட்டு புலம்பிட்டு இருப்பீங்க. கூட்டம்னா ஓட்டா மாறுமான்னாங்க. இன்னைக்கே ஓட்டா மாறி எங்க நம்பி வந்திருக்காரு. நாங்க சிஎம் ஆக்கிடுவோம் ப்ரோ, சரிங்களா? அதே மாதிரி சிஎம் ஆகிறாரோ இல்லையோ, ஒரு போராட்டம், ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, ஒரு கொலை நடந்துருச்சு, போராட்டம்னா காசு கொடுக்காம வர்ற கூட்டம் டிவி கேக்கு மட்டும்தான் வரும். எதையுமே எதிர்பார்க்காம போராடணும் உடனே நிற்கிற கூட்டம் டிவி கேக்கு மட்டும்தான். விமர்சனத்தெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை ப்ரோ. அதெல்லாம் எங்க டைமே இல்லை. 1000 வேலை இருக்கு. விமர்சனம் வச்சாதான் ப்ரோ நம்ம வளரன்னு அர்த்தம். விமர்சனம் வைக்கலாட்டினா நம்ம அப்படியே தான் இருக்குன்னு அர்த்தம். 1008 வேலைகளே பாருங்க. இத்தனை வருஷ கட்சி கேட்டா 75 வருஷ கட்சின்றாங்க. 2 வருஷம் தான் ஆகுது உள்ளுக்குள்ள எல்லா கட்சியும் சேர்ந்து ஒருத்தவனை எதுக்குது அந்த ஒரு தலைவனை மட்டும். நாங்க விட மாட்டோம். அதே மாதிரி என் தலைவன் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல பாட்டில் விட்டு வீசுறது, செருப்படுத்து வீசுறது வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு உங்களை கையங்கலமா தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு லைஃப் வாரண்டி இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. என் தலைவன் பார்த்து சேஃபா இருங்க. எங்க அந்த கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் பார்த்தாலுமே சிக்கிடுவீங்க. அன்னைக்கு மீட்டிங் நான் பாக்குறேன், வாட்டை தூக்கி விஜய் மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து சேஃபா இருந்துக்கோங்க. சிஎம் ஆயிட்டாருன்னா செத்துட்டீங்கடா, அவ்வளவுதான்டா. ப்ரோ பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. வெளியவான்னு சொல்றாங்க. வெளியே வர்றதுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்பனால பேசுவாரு. வெளியே நின்று பேசினாலும் அவங்களே ஒரு கலவரத்தை உருவாக்கி விட்டு அவர் மேல பழிய போடுறாங்க. 4 தடவை டிஎம்கேக்கு தான் போட்டிருக்கேன். இந்த தடவை தலைவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான், டிவிக்கே தான். மாற்றம் ஒன்று, சரிங்களா?
இதுவரை 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வராப்புல, நம்மளை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் வராப்புல. அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி சொல்றாங்க, பிஜேபி பி டீம் சொல்றாங்க. நானும் ஒரு முஸ்லீம் தான், சரிங்களா? அதனால கண்டிப்பா தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பேர்த்தையும் நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். தலைவன் ஒரு ஆள் தான் போறாங்க. இதுவரை எங்க வீட்டுல எல்லா பேருமே நான் வந்து டிஎம்கேக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த விட ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கு நான் இதுவரை ஏடிஎம்கே கூட போட்டே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி. ப்ரோ அதே மாதிரி என் தலைவன் வந்து சாதாரண தலைவலாம் கிடையாது, டெல்லிக்கே பயப்படாத தலைவன். ஓகேவா? இப்போ விஜய் மட்டும் வரணும்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் டைமா சீமானுக்கு ஓட்டு போட்டு அவர் சொல்ற கட்டுக்கதை போல நம்பிக்கிட்டே இருந்தோம். விஜய் வரலன்னா இன்னும் நான் சொல்றேன், நாளா சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்பேன். ஆனா இன்னும் உங்களை திட்டிட்டு தானே இருக்காங்க. இப்போ என் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் இதுவரை நான் போடவே கிடையாது. என் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் சரியான பைத்தியம் கிடையாது, சரியான பைத்தியம். சரி ஆகாத பைத்தியம், பேச முடியல கத்து. சாட்டை வீடியோ பேசுறத பத்தி ப்ரோ சாட்டையா லிஸ்ட்ல இல்ல ப்ரோ, அவரெல்லாம் லூசு ப்ரோ. அவரு விஜய் நீங்க சாட்டையை கொடுத்தீங்கன்னா அவரே எடுத்து சாட்டையை வச்சு அடிச்சுக்குவாரு ப்ரோ. அது ஒரு பைத்தியம் ப்ரோ. விஜய் பேசுவோம் பைத்தியம் தான் ப்ரோ. எங்களுக்கு வந்து யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்தெந்த வார்த்தை எப்படி யோசித்து பேசணுன்ற நாகரிகம் வந்து எங்கள்கிட்ட இருக்கு, எங்க மக்கள்கிட்ட இருக்கு. இந்த இடத்துல என்னை அடிச்சு போட்டா கூட தூக்குவாங்க, டிஎம்கே இருந்தாலும் தூக்குவாங்க. அதுதான் நாங்க. டிஎம்கே வந்து அப்படி பண்ண மாட்டாங்க, மிச்ச கட்சிக்காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க. டிஎம்கே நான் பேசுனதையே தற்கூரின்னு சொல்லுவான். ஆனா அவன் தான் முதல் தற்கூரி அவன் தான். ஏன்னா எங்க தலைவனை பத்தி பேச அவனுக்கு தகுதியே கிடையாது. சீட்டு நிற்பேன்னு சொன்னால நின்று கிளம்புல, பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல நின்று கிளம்புல சரியான ஆம்பளா